மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே. மனம் தெளிவான மனம் இருந்தது அப்படின்னா மந்திரங்கள் தேவையில்லை. ஆக்சிஜன் லெவல் கூடுது குறையுது, அந்த பிராணவாயுவை ஏற்றணும் இறக்கணும், இது எதுவுமே தேவையில்லை. மனமது செம்மையாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் குழப்பம், ரிட்டென்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. மனமது செம்மையானால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய லப்டப் சப்தத்தில் இருந்து நம்முடைய இரத்த ஓட்டத்தினுடைய சப்தம் வரை ஒரு மந்திரம் தான், அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்றார் அகத்தியர் அவர்கள். நம்முடைய மனதுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கும்போது நம்முடைய உடலுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும்? இந்த உடல்ல 3 விஷயங்களை பற்றி நம்முடைய சித்தர்கள் கூறுகிறார்கள். வாதம், பித்தம், கபம். எதை தின்றால் பித்தம் தெளியும்? வாத குடைச்சலாய் இருக்குமோ நெஞ்சில் கபம் கட்டி இருக்கு. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வார்த்தையை நாம் இப்போ பயன்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் நம்முடைய உடல் சரியாக இயங்குவதற்கு இந்த வாதம், பித்தம், கபம் இது 3மே சரிசமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியான அதனுடைய வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, திருவள்ளுவர் அவர்களே சொல்கிறாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 அப்படிங்கிறது தான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலா இருக்கட்டும், இல்ல மனித உடம்பில் மருத்துவத்துக்கான நூலெல்லாம் படிச்சுட்டு 3 விஷயங்கள் சொல்லியிருக்காங்கல்ல, அது கூடவோ குறையவோ செய்தது என்றால் அது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். அவர் சொல்ற அந்த 3 பித்தம், வாதம், கபம். ஆனா இந்த பித்தம், வாதம், கபம் இதெல்லாமே சித்தர்களின் ரகசிய மூலிகை 3 பார்ட்ல டிஃப்ரெண்டான நிறைய தாவரங்களை வைத்து, நிறைய மூலிகைகளை வைத்து சொல்லும்போது இது சித்தர்களின் ரகசிய மூலிகை பாகம் 4 ஆடதொடா இலை, இல்லாட்டி ஆடு தொடா இலை. இதை பற்றியான முழு விவரம் இந்த ஒரு காணொலியில் வரப்போகுது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் சித்த மருத்துவம், இல்லாட்டி திரிதோஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதம், இது இரண்டுமே சொல்வது இந்த பித்தம், கபம் மற்றும் வாதம் அப்படின்னு சொல்றதுதான். நம்ம எல்லாருக்குமே கொரோனா தெரியும். நம்முடைய ஆயுஷ் அமைச்சகம் ஒரு பரிந்துரையை வெளியிடுறாங்க. அந்த பரிந்துரையில அவங்க சொல்றது கபசுர குடிநீர் அப்படிங்கிறது பெரியவர்கள் ஒரு 60 மில்லி லிட்டரும், குட்டியா சிறு பிள்ளைகள் இல்லாட்டி குழந்தைகள் அப்படிங்கிறவங்க ஒரு 30 மில்லி லிட்டரும் தினசரி 2 வேளை நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கபசுர குடிநீர்ல 15 மூலிகைகள் இருக்கலாம் அப்படின்னும், அந்த 15 மூலிகையில என்னெல்லாம் இருந்ததுன்னா நிலவேம்பு, ஆடாதொடை, சீந்தில், கற்பூரவள்ளி, திப்பளி, அக்ரஹாரம், கோரைக்கிழங்கு, சிறுதேக்கு, கொட்டம், கடுக்காய், களவங்கம், முள்ளிலி, வட்டத்திருப்பி, சுக்கு மற்றும் சிறு கஞ்சி சோரிவேர் அப்படிங்கிறது தான். இந்த 15 மூலிகளை உள்ளடக்கியது தான் கபசுர குடிநீர். இதை எப்படி வேணாலும் நீங்க குடிக்கலாம், டெய்லி 2 நேரம் குடிக்கலாம்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரை செய்தது. அதே நேரத்தில் நெல்லையில, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அரசு சித்த மருத்துவ கல்லூரியில் சளி, இருமல், மூச்சு திணறலுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ மழை பெய்ய போகுது. நீங்க சென்னையில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்தியாவில் வேற எங்கே இருந்தாலும் சரி, வெளிநாடுகள் இருந்தாலும் சரி, இது மழைக்காலம். இந்த மழைக்காலத்தில் நமக்கு சளி வரும், இருமல் வரும், மூச்சு திணறல் வரும். இது எல்லாத்துக்குமே ஆடாதொடை குடிநீர் விநியோகம் அப்படிங்கிறத செஞ்சாங்க நம்ம திருநெல்வேலி சித்த மருத்துவ கல்லூரி. அது என்ன ஆடாதொடை? அப்படி என்னதான் இது ரகசிய மூலிகை? ஆடாதொடை அப்படி இல்லைன்னா ஆடாதோடை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஆடு தொடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரே மூலிகை குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் தான். இந்த தாவரத்தினுடைய குடும்பம்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அந்த குடும்பம் அகன்தேசை அப்படிங்கிற ஒரு குடும்பம் தான். வாசை என்று அழைக்கப்படக்கூடிய அகன்தேசை அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது தான் இந்த ஆடாதொடை அப்படிங்கிற மூலிகை. ஆடாதொடை அப்படின்னு சொல்லும் போதே இந்த சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா விக்கி அப்படின்னு கேட்டா அகத்தியர். அகத்தியர்னுடைய குணவாகடம். இந்த குணவாகடத்துல ஆடாதொடை பண்ண மையருக்கும் வாதமுதர் கோடா கோடி சுரத்தின் கோதொழிக்கும் நாடின மிகுந்தொழிந்த சன்னி 13 விளக்கும் அகத்து நோய் போக்குமறி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இருமல், வாந்தி, விக்கல், சன்னி, சுரம், வயிறு தொடர்பான நோய்கள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை இந்த ஆடாதொடை அப்படிங்கிற மூலிகை தான். ஆடாதொடை, ஜஸ்டிஷியா ஆடாதொடா அப்படிங்கிறது தான் இதனுடைய இங்கிலீஷ் பெயர், இல்லாட்டி தாவரவியல் பெயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதனுடைய தாயகம் எங்கிருந்து அப்படின்னு கேட்டா இந்தியா தான், பாரதம் தான். எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய எல்லா வேலிகளிலுமே இருக்கும்.
ஸோ நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய வேலிகள் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த ஆடாதொடை. ஆடு தொடா இலை அப்படின்னு சொன்னதுனாலயோ என்னவோ இதை ஆடாதொடை ஆடு தொடை அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஏன்னா ஆடு இந்த இலையை சாப்பிடாதான். இந்த இலையில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை ஆடுகளுக்கு பிடிக்காததுனால தான் இதை ஆடுகள் சாப்பிடாது. எனவே இதை வேலியில் வைத்து வளர்த்தார்கள் நம்முடைய மூதாதையர்கள். அப்படி இருந்தும் இந்த இலையில அவ்வளோதானா, ஆடு தின்னாத ஒரு இலை மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் இந்த ஆடாதொடையினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத புரிந்து அவர்கள் அதை அவங்களுடைய வாழ்வியல்ல சேர்த்து கொண்டார்கள். ஆடு தின்னா பாலை, அப்படி இல்லைன்னா பங்கம் பாலை அப்படின்னு சொல்லியும் இதற்கு வேறு பெயர்கள் இருக்கு. 15 அடி உயரம் வளரக்கூடிய பசுமையான செடி இந்த ஆடாதொடை. இதை வேற எப்படிலாம் அழைப்பாங்கன்னா கோழை அகற்றி, நுண்புழு கொல்லி, சிறுநீர் பெருக்கி, வலி நீக்கி அப்படின்னு சொல்லி பல பெயர்களிலும் அழைப்பாங்க. அதாவது இதுல கோழை அகற்றி அப்படின்னா சளி இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய பித்தம் கபம் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன், அதுல கபம் அப்படிங்கிறது தான் இந்த கோழை. ஸோ கோழை அகற்றி, நுண்புழு கொல்லி, நுண்புழு கொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுண்புழு கொல்லினா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையில்லாத புழுக்கள். இந்த புழுக்கள் அப்படின்னு சொல்லுறது தான் மெயின் பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் சரியா சாப்பிடலையா, சரியா மலம் கழியவில்லையா, இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம வயிற்றில் வரக்கூடிய புழுக்கள் தான். ஆனால் இந்த புழுக்களுக்கு கசப்பு தன்மை அப்படிங்கிறது ஆகுமா? ஆகாது. அதனால தான் இந்த ஆடாதொடை அப்படிங்கிறது நுண்புழு கொல்லியாக அறியப்படுகிறது. இங்கே சிறுநீர் பெருக்கி, வலி நீக்கி அப்படிலாம் சொல்றேனே, அதனுடைய காரணங்களையும் அப்படியே நம்ம பார்க்க போறோம். அது கூடவே ஆங்கில மருத்துவத்துல இதை எப்படி சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஆடாதொடை கொண்டால் ஆடாத உடலும் ஆடும், பாடாத குரலும் பாடும் அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி இருக்கிறது. ஏன்னா பழமொழியிலுமா மூலிகை நம்மளால் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஆமாங்க. ஆடாத உடலும் ஆடும், பாடாத குரலும் பாடும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா இது தொண்டைக்கு ரொம்ப நல்லதா என்று கேட்டால் ரொம்ப 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 நல்லது. நம்ம எல்லாருக்குமே எப்பா கிச் கிச்சு போக அந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற விளம்பரம் தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர மூலிகை அப்படிங்கிறது நம்ம ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா இதை பத்தி யாரும் சொல்லி கொடுக்கல. நமக்கு தெரிஞ்சாதானே அதை பத்தி தெரிந்து கொண்டு அதை 4 பேர்கிட்ட கேட்டு அதை நம்ம சரியா சாப்பிடலாமா, எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த புரிதல் வரும். இது எதுவுமே தெரியக்கூடாது, விளம்பரங்களில் வரக்கூடிய ஆங்கில மருத்துவம் மட்டும்தான் நமக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டமைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, ஆங்கில மருத்துவத்தை இல்லாட்டி ஆங்கில மருந்தையாவது நம்ம சரியா சாப்பிட்றோமா? சளி இருமல், உடனடியாக காய்ச்சல், நேற்று மழையில் நனைஞ்சிட்டேன், ஒரு ஆன்டிபயோட்டிக்கை போட்டுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டோரில் போய் 2 மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுறோம். ஆனால் இதில் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த ஒரு வைரஸ் தொற்றாக இருக்கட்டும் அதை சரியாக நம்ம கொல்றதுக்கு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 3 தினங்களாக இருக்கலாம், சில வைரஸுக்கு 5 தினங்களாக இருக்கலாம். இப்போ 2 மாத்திரை மட்டுமே நம்ம போட்ட உடனே அந்த வைரஸ்னுடைய வீரியம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். நாம் என்ன நினைப்போம், சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வைரஸ் இந்த மருந்தையும் சாப்பிட்டு அந்த மருந்தை விட சூப்பராக அடுத்த எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வலிமை அடைந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த உடம்புக்கு அது மாறிடும். அடுத்த உடம்புல அந்த மாத்திரை போட்டா சரியாகுமா? மாறாது. இப்படி அந்த வைரஸை நம்ம வீரியம் மிக்க வைரஸா மாத்திடுவோம். இதுக்கெல்லாம் காரணம் ஆங்கில மருந்து கிடையாது. ஆங்கில மருந்தை சரியா நாம பயன்படுத்தவில்லை என்பதுதான் இங்கே பொருள். அப்படி இருக்கும் இந்த ஆங்கில மருந்துல பலவிதமான பக்க விளைவுகள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா மெடிசின்லையும் இருக்கும். ஆனா நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பக்க விளைவுகள் இருக்கா என்று கேட்டால் இல்ல. கபசுர குடிநீர்லையும் கிடையாது, இந்த ஆடாதொடையை எடுத்த குடிநீர்லையும் கிடையாது. ஆனா இதனுடைய அளவுகள் அப்படிங்கிறது இருக்கு. அதை மட்டும் தெரிந்து உட்கொள்ளுங்கள். எங்க வீட்டில் எனக்கு காய்ச்சல், எனக்கு தொண்டை வலினா உடனடியாக அம்மா போய் செய்யறது இந்த ஆடாதொடை இலை கொஞ்சமா வெற்றிலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு குடிநீர் வச்சு தருவாங்க. அது சரியாயிரும். அப்போ என்னதான் மேஜிக் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விக்கான அந்த தேடுதல் தான் இந்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஆடாதொடை இலையை கொஞ்சமா அரைச்சி அதுல கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து தொண்டையில் உண்டாகும் கரகரப்பு, சளி போன்றவற்றை நீக்க அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொண்டையில் வரக்கூடிய கரகரப்பு, சளி இதெல்லாம் போக்குவதற்கு ஆடாதொடை உகந்தது. அது இல்லாம இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எது எடுத்தாலும் சயின்ஸை பற்றி தான் கேட்போம். ஸோ இந்த இலையில சயின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஆல்கலாய்ட்ஸ், டானின்ஸ், சாஃபோனின்ஸ், ஃபினோலிக்ஸ், ஃப்ளாவனோய்ட்ஸ், இது இல்லாமல் வசிசின் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வசிசின் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த வசிசின் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது நம்முடைய நுரையீரல், லங்ஸ் இருக்குல்ல, லங்ஸினுடைய வேலை என்ன? நம்ம சுவாசிக்கிற காற்றை சரியா எடுத்து ஆக்சிஜனை மட்டும் எடுத்து கார்பன் டை ஆக்சைடை பிரித்து விட்டு அதை நம்முடைய ரத்த நாளங்களுக்கு அனுப்பக்கூடிய மிக முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இந்த லங்ஸுக்குள்ள சளியெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? சரியா அதனுடைய வேலையை செய்ய முடியாது. அப்போ இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணக்கூடிய வேலையை யார் செய்யறாங்க? இந்த ஆடாதொடை இலையினுடைய சாறு செய்து. சாற்றை நேரடியாக என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு கேட்டா அதை கண்டிப்பா இலையை நம்ம என்ன செய்யலாம்?
தண்ணீர்ல போட்டு நல்லா வெந்நீராக்கி 3 டம்ளர் தண்ணீர் ஊற்றி அது 1 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிப்பு நிலையில கொண்டு வந்து அதன் பிறகு அந்த தண்ணீரை ஒரு 60 மில்லி ஒரு 30 மில்லி குழந்தைகளுக்கு 30 மில்லிலாம் நீங்க எடுத்து கொடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. சளி சம்பந்தமான இலையை மட்டும் எடுத்து நீர் விட்டு கொதிக்க வைத்து அதுல கொஞ்சமா தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஆஸ்துமா, இருமல், சுரம் அப்படிங்கிறது ஜுரம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, காய்ச்சல், அதுதான் சுரம் போன்ற நோய் தீரும். இதுல திப்பிலி, ஏலம், அதிமதுரம், தாலிசப்தரி அப்படின்னு சொல்றது கூடவே எதையும் சேர்க்கணும், நம்ம ஆடாதொடையினுடைய இலையும் சேர்த்து தான் குடிக்க சொல்றாங்க. இது இல்லாம ரொம்ப வயதானவங்களுக்கு அந்த இலைப்பு அப்படிங்கிறது இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் அப்படின்னு இழுத்துட்டே இருப்பாங்கல்ல, இவங்களுக்கு நம்முடைய சித்த மருத்துவத்தில் இந்த ஆடாதொடை இலையை உலர்த்தி சுருட்டாக சுருட்டி புகைப்பிடிக்க சொல்லுவாங்க. ஆஸ்துமா தீரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் அளவு அப்படிங்கிறதுக்கு தேவையில்லாமல் போய் புகைச்சிட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க, இதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கிட்ட போய் கேட்டுட்டு அதை நீங்க செய்யலாம். இந்த ஆடாதோட இலை அப்படிங்கிறது மட்டும்தான் மூலிகையா அப்படின்னு கேட்டா இல்ல, இதனுடைய வேரும் கண்டங்கத்திரியினுடைய வேரும் சேர்த்து குடிநீரிட்டு அத்துடன் திப்பிலிப்பொடி சேர்த்து வந்தாள், திப்பிலிப்பொடியும் கொஞ்சோண்டு சேர்த்து குடிச்சு வந்தீங்கன்னா இருமல் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இலையின் சாறு தனித்து கொடுக்க கழிச்சல் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இலையின் சாறை மட்டுமே எடுத்து நம்ம குடிச்சோம்னா, கொஞ்சோண்டு எடுத்து குடிச்சோம்னா கழிச்சல் கொஞ்சோண்டு தான், எல்லாமே சின்ன அளவு தான், அந்த அளவு குடிச்சாலே போதும், கழிச்சல் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆடதோட இலைச்சாற்றை தேன் கலந்து சாப்பிட்டால் இரத்த கொதிப்பு, காமாலை போன்ற நோய்கள் குணமாகும். உடல்ல சளி தொல்லை அதிகமாச்சுன்னா உடல்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் பெயின் அப்படிங்கிறது வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த ஹார்ட் சைடு இந்த பக்கமா ஒரு வலி இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அது ஒரு மசில் வலியா அப்படின்னு சொல்லி சோதித்து பார்க்க எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க டாக்டர்ஸ். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த மசில் வலி ஏன் வருதுன்னா சளி தொல்லை அதிகமா இருக்கிறதுனால தான் வருது அப்படின்னு சொல்லி அதை போக்குவதற்காக ஆடதோட இலையை பொடியாக்கி நீரில் கலந்து பருகி வர தசை வலிகள் யாவும் விலகிவிடும் அப்படின்னு சொல்ற அந்த மேஜிக் இதுவரையில் நமக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எதிர்பாரா விதமா மார்பிள் அடிபட்டுருச்சு, ஒரு சின்ன இடத்துல டக்குன்னு அடிபட்டுருச்சுப்பா, அந்த இடத்துல ஆடதோட இலையுடன் 2 வெற்றிலைகளை மென்று சாப்பிட்டால் உடனடியாக வலி தீரும். வலி போக்கி அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வலி நிவாரணி. ஸோ நம்ம என்ன செய்வோம், வலிப்பா அப்படின்னு சொன்னோன்னே மெடிக்கலில் போய் பெயின் கில்லர் தாங்கப்பா, எப்போ பெயின் கில்லர்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா சொன்னாலுமே அதை காதில் வாங்க மாட்டோம், எனக்கு பெயின் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெயின் போக்குவதற்கான ஒரு அருமருந்தாகவும் ஆடாதோட இலை இருக்கிறது என்பதுதான் சித்த மருத்துவம். நாள்பட்ட சளி, எப்ப பார்த்தாலும் சளியாவே இருக்குப்பா அப்படிங்கிறவங்களுக்கு நுரையீரலானது சுவாச காற்றை உள்வாங்கி, நுரையீரல் என்ன செய்து சுவாச காற்றை உள்வாங்கி அதிலுள்ள பிராணவாயுவை பிரித்தெடுத்து கரியமில வாயுவை வெளியேற்றுது, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுது. இந்த ப்ராசஸ் சரியா செயல்பட்டால் மட்டும்தான் இரத்த நாளங்கள்ல இருந்து எல்லாமே சுத்தமா வேலை செய்யும். இதுல ஏதாவது ப்ராசஸ்ல சின்ன பிரச்சனை வந்தாலுமே நமக்கு நாள்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஆடதோட இலையானது நுரையீரல்ல இந்த காற்று புகுவதற்கான சின்ன 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 மெல்லிய ஓட்டைகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய சளிகள் எல்லாத்தையுமே அகற்றிவிடும். அப்ப நம்ம சுவாசிக்கிற காற்று செம்மையா ப்ராசஸ் ஆகி நம்முடைய ரத்தத்தையும் சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். எவ்வளவு பெரிய ஒரு மேஜிக் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆடதோட இலைய வாரத்துக்கு 2 முறையாவது சாப்பிட்டு பார்த்தாதான், நான் சொன்ன மாதிரி 2-3 ஆடதோடைய இலையை எடுத்து அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அது 1 கிளாஸ் ஆற வரைக்கும் அப்படியே கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்தாலே போதும், மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்கூடா தெரிய ஆரம்பிக்கும். கொழுப்பு, எப்பா கொலஸ்ட்ரால் இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஆடாதொடை இலையில மிகப்பெரிய ஒரு மருத்துவம் இருக்கு. ஆடாதொடை இரத்த நாளங்களில் உள்ள சளியை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொன்னோம். ரத்தத்தில் உள்ள தேவையற்ற உப்பு, கொழுப்பு போன்றவற்றை குறைக்கும் தன்மை கொண்டதுதான் இந்த ஆடாதொடை. இது இல்லாம ரொம்ப டைட்டான இன்னர் வேற போடுவோம், இல்ல தொடைக்கு நடுவில் சின்னதா ஒரு சொறி சொரங்குலாம் வர்ற மாதிரியான ஒரு இச்சிங் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இச்சிங்கா உடனே அந்த விளம்பரத்தை பார்த்தோம்லே, அது வேணாம், அதெல்லாம் வேணாம். அதுக்கு பதிலா ஆடாதொடை இலையும் குப்பை மேனி இலைகளையும் சேர்த்து கொஞ்சமா நசுக்கி அந்த பகுதிகளில் எந்த இடத்துல சொறி சிறங்கு இல்லாட்டி இச்சிங்லாம் இருக்கோ போட்டு வந்தீங்கன்னா உடனே சரியாகும். அடிச்சு சொல்லுவேன், உடனே சரியாகும். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன், உடனடியா சரியாகும். குப்பை மேனி நம்ம போன வீடியோல பார்த்தோம், ரகசியங்களின் மூலிகை பாகம் 3ல குப்பை மேனியை பத்தி தான் பார்த்தோம். ஸோ குப்பை மேனி ஒரு சூப்பர் ஸ்டார், அந்த சூப்பர் ஸ்டார் கூட இந்த ஆடாதோட இலையும் சேரும்போது டபுள் சூப்பர் ஸ்டார். அவங்க 2 பேரும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா நல்லதும் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வேணும். சரிப்பா, கொசுன்னு சொன்னாலே நமக்கு மலேரியா, டெங்கு இந்த மாதிரியான ஒரு பயம் வந்திருக்கும், இனிமே வர தொடங்கும் மெதுவா.
அதற்கும் ஆடாதோட இலை இரத்த தட்டணுக்களை அதிகரிப்பதற்கான வழிமுறையை செய்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இரத்த தட்டுக்கள் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறையும் போது இந்த பல்லினுடைய ஈறுகள் வழியாகலாம் இரத்த கசிவு அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படி இல்லையா பாடியில பல இடங்களிலும் ரெட் கலர்ல சின்ன சின்னதா பருக்கள் வர ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் சரிப்படுத்துவதற்கு ஆடாதோட இலைகளை மைய அரைத்து சுத்தமான தேன் கலந்து உட்கொண்டால் இந்த நோய்களிலிருந்து குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அளவை தயவு செஞ்சு சித்த மருத்துவம் யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அவங்க கிட்ட கேட்டு பயன்படுத்துங்கள். அப்படி இல்லையா ஒரு மணி நேரம் நீங்க இன்டர்நெட்லாம் முக்கியமான சில வெப்சைட்ஸ் இருக்கு, அந்த வெப்சைட்ஸ்லாம் போய் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாலே எவ்வளவு அளவு கொஞ்சோண்டு வச்சா போதும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இல்ல உங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, கரெக்டான அளவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ரத்த கொதிப்பு பிளட் பிரஷர் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அதை கம்மிப்படுத்துவது ஆடாதோட இலை மிகப்பெரிய ஒரு மருந்தாக செயல்படுகிறது. நுரையீரல் பாதையை தூய்மையாக்க ஆடாதோட இலை வேண்டும். அது இல்லாம வயிற்று வலி சரியாக, வயிற்று வலி மட்டும் இல்லாம சரும வியாதிகள், படை, ஊறல், விக்கல், வாந்தி, வயிற்று வலி இதை எல்லாத்தையுமே போக்குவதற்கு ஆடாதோட இலைகள், காய்கள் இவற்றை கைப்பிடி அளவு எடுத்து அரைத்து 3 டம்ளர் நீரில் 1 டம்ளர் நீராக காய்த்து 2 நேரம் ஒரு நாளைக்கு குடிச்சு வந்தீங்கன்னா ஓவர், எல்லா டிசீஸும் ஓவர். நான் சொன்ன 60 மில்லி இல்லாட்டி 30 மில்லி குழந்தைகளுக்கு இவ்வளவு மட்டும் சாப்பிட்டு வந்தா போதும். இவ்வளவுதான், அளவும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஆடாதோடைய பத்தி யாராவது சயின்டிபிக் பேப்பர் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கொடுத்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, இந்த ஆடாதோடை has been used for disorder including bronchitis, blood disorder, leprosy, leukodema, thirst, asthma, vomiting, fever, லாஸ் ஆஃப் மெமரி, மறதிக்கும் இது மிக முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் ட்ரபிள்ஸ், ஜாண்டிஸ், மவுத் ட்ரபிள்ஸ், டியூமர்ஸ், சோரை அண்ட் வெனீரியல் டிசார்டர்ஸ் இது எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, ஆடாதோட இலை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம மெனி சயின்டிபிக் ஸ்டடீஸ் எதுக்கெல்லாம், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி ஆஸ்தமேட்டிக், ஆன்டி ஹிஸ்டமினிக், anti-inflammatory, anti-ulcer, anti-oxidative, anti-tubercular, anti-tussive, anti-alzheimer அப்படின்னு சொல்ற பல இடங்களிலும் இதை பற்றியான ரிசர்ச் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. வேற எதுவுமே இல்லைங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சளி இருமல் மருந்தை ஒன்று எடுங்க, அதனுடைய மூலப்பெயர்களுடைய பெயர், அது எதனால உருவாக்கி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மூலப்பெயர் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பிராம்ஹெக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு மூலப்பெயர் இருக்கும். இந்த பிராம்ஹெக்சின் அப்படிங்கிறது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வசிசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான். ஹே, இந்த வசிசின் தான்றா நீ அந்த ஆடாதோட இலையில இருக்குன்னு சொன்ன? ஆமாங்க, இதுதான் ஆடாதோட இலையினுடைய மிகப்பெரிய நன்மைகள். இது ஒரு ரகசிய மூலிகை தான். இன்னைக்கு உங்ககிட்ட இந்த ரகசிய மூலிகையினுடைய ரகசியம் தெரிஞ்சிருச்சு. நாளடைவில் இது நிறைய பேர் பார்க்க பேச தொடங்கினா மட்டும்தான் ஆடாதோட இலைனா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், இப்படிலாம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த பேச்சு நம்முடைய பரவ ஆரம்பிக்கும். அது பரவ ஆரம்பித்தால் தான் நாம நம்முடைய குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க முடியும். தயவு செஞ்சு பேச ஆரம்பிங்க. இது சாதாரண ஒரு பிளேலிஸ்ட் கிடையாது, இது சித்தர்களின் ரகசிய மூலிகை. பாகம் 4 பார்த்து விட்டீர்கள். பாகம் 5, 6, 7 சீக்கிரமா வரப்போகுது. இவ்வளோ டிலேலாம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கிறேன். நல்லதை பகிர்ந்து கண்டிப்பா ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.